நித்யானந்தம். அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று காணொலியில் பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இறைவன் ஈஸ்வரன் 5 வெளிகளை வைத்து இந்த உருவநிலை, அருவுருவநிலை, உருவமற்ற நிலை, இந்த 3 நிலையில் 5 வெளியில் அமைத்து 25 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ் அறிவு நிலையை வைத்து அந்த ஒவ்வொரு ஸ்பேஸில் ஒரு பீயிங்கை எப்படி இயக்குகிறார் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கேற்ப இந்த ஃபெரல் யூனிட்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருந்தது, அந்த ஃபெரல் யூனிட்ஸில் எப்படி இந்த 3 வெளிகள் ப்ராடாக 5 வெளிகள், அது ப்ராடாக சூக்கும நிலை, அதிசூக்கும நிலை, உருவநிலை அப்படின்னு 3 நிலையிலேருந்து எப்படி பிரிச்சிருக்குது, அது இன்டர்மீடியட் ஸ்டேஜ் என்ன எல்லாம் பார்த்தோம். இன்டர்மீடியட் ஸ்டேஜ் வரும்போது 5 வெளியில் மாறுது அப்படின்றத பார்த்தோம். இன்றைக்கு இந்த 11 டைமென்ஷன் கொண்டு இந்த பீயிங்கில் ஆப்ரேட் பண்ணது. 11 டைமென்ஷன் என்னென்னு பார்ப்போம். இந்த 11 டைமென்ஷன் தான் ஆப்ரேட்டிங் சாஃப்ட்வேர் மாதிரி, அந்த யூனிவர்ஸோடைய மல்டிவர்ஸ் சாஃப்ட்வேர் மாதிரி. இது லென்த்து, பிரெத்து, டெப்த்து, டைமு, ஸ்பேஸு, சப்தா, நாதா, நாதகலா, பிந்து, பிந்துகலா, அமிர்தகலா அப்படின்ற இந்த 11 விஷயங்களை 11 டைமென்ஷன் சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு விஷயமாக லென்த் எடுத்துப்போம். அதிலேருந்து அமிர்த கலா வரும் எப்படி டைமென்ஷன் உருவாகிச்சு, அதன் மூலம் எப்படி இந்த பீயிங்க்கு டிஃப்ரென்ஸ் நாலேஜ் லெவல் இம்ப்ரூவ் பார்ப்போம். சப்தம்னா என்ன, அது உருவாக்கப்பட்ட சவுண்டு. இதன் மூலமாக தான் நம்ம லாங்குவேஜ், நம்ம பேசுகிறது எல்லாம் உருவாக்கி பேசுகிறோம், மற்றவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறோம். அப்போது இந்த சப்தமே ஒரு ஹார்மோனியஸாக ஒரு ரிதமெட்டிக் வேவாக நடக்கும்போது அது ஒரு பேட்டன்ட் வைப்ரேஷனாக மாறுது. இந்த பேட்டன்ட் வைப்ரேஷன் தான் நாதா. அப்போது ஒரு சப்பார்டினேட் பார்ட்டிகல் 0th டைமென்ஷனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது லென்த்து ஃபஸ்ட் டைமென்ஷன்ஸ் வெளிப்படணுனாக்கா அது லென்த்து டைமென்ஷன் ஸ்ட்ரைட் லைனில் காமிக்கிறாங்க. அப்போது ஒரு ஸ்ட்ரைட் லைன் இன்ஃபினைட் சைஸில் க்ரோ ஆகிடுச்சு. அதுக்கு மேலே அதனால் க்ரோ ஆக முடியல, வளர முடியல. என்ன ஆகும், அதுக்கடுத்து பேரல் அந்த இன்ஃபினைட் சைஸ் லைன்ஸ் அடிக்க வச்சா அப்படியே உருவாகிறது தான் பிரெத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டர் த்ரெட் எடுத்துக்கோங்க. 1 மீட்டர் த்ரெட்டு, அப்புறம் பக்கத்தில் அதே 1 மீட்டர் த்ரெட் அப்படி நூல் பக்கத்தில் அடிக்கிட்டே வந்தால் வர்றது தான் பிரெத்து. அப்போது லென்த்தில் உணரப்பட முடியாத, அனுபவிக்க முடியாத விஷயங்கள் பிரெத் டைமென்ஷனில் அனுபவிக்கலாம். அதுதான் எமோஷனாக வெளிப்படுது அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த லென்த்தும் பிரெத்தும் ஒன்றுக்கு ஒன்று கிறிஸ் கிராஸ்னால் உராஞ்சிக்கும் போது, மோதிக்கும் போது, அதனால தான் சப்தம் உருவாகுது. இந்த சப்தம் மல்டி டைமென்ஷனில் உருவாகுது. அப்போது மல்டி டைமென்ஷனில் 6th டைமென்ஷன் சப்தம் உருவாகுது. அப்போ அதுக்கு முன்னாடி லென்த்து, பிரெத்து, டெப்த்து, டைம், ஸ்பேஸ் உருவாக இருக்கணும். அது எப்படின்றது பார்ப்போம். அப்போது இந்த சப்தம் 6th டைமென்ஷன் ட்ராவல் ஆகணும். அப்போ அது ட்ராவல் பண்ணுறது ஒரு கோஆர்டினேஷன் மேனரில் ட்ராவல் ஆகும்போது நாதமாக மாறுது. அது நாதமாக மல்டி டைமென்ஷனில் 7th டைமென்ஷனில் உருவாகுது. அப்போ இந்த நாதம் எப்படி காமிக்கிறேன்னா அப்படியே வளைஞ்ச கரு மாதிரி சிம்பிளில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அப்போது இந்த 2nd டைமென்ஷனில் பிரெத் உருவாகிறதுக்கு சப்தம் நாதா டூகெதர் காசாக இருந்து வைப்ரேஷன் உருவாக்கும் போது சவுண்டு பார்ட்டிக்கிள் ஃப்ரிக்ஷன் ஆகிட்டு அது ஒன்றுக்கு ஒன்று மோதிக்கிட்டு அதுலேருந்து லைட்டும் வெளிப்படுது. அப்போ அது லைட்டு மல்டிபிள் டைமென்ஷனில் பிந்துவாக வெளிப்படுது. அப்போது சப்தம் உருவாச்சு, லைட்டு உருவாச்சு. இந்த லைட்டு அண்டு சப்தா நீங்கள் இந்த நாதமும் சப்தமும் சேர்ந்து தான் சவுண்டு பார்ட்டிகளை உராய செய்து அதுலேருந்து வெளிச்சத்தை உருவாக்குது, லைட்டு உருவாக்குது. அப்போது இந்த லைட்டு உருவான லைட்டு இன்னொரு டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணும். அப்போது அது ட்ராவல் பண்ணும்போது தான் உருவாகுது பிரெத்து, டெப்த்து, 3வது டைமென்ஷன். அப்போது லென்த்து சப்தத்தால் உருவாயிடுச்சு. வைப்ரேஷன் ஆகும்போது மேலே கீழே போகும்போது இன்னொரு பிளேனில் போகும்போது நாதம் உருவாச்சு. அப்போ வைப்ரேஷன் ஆகுது. 3வது லைட் உருவாச்சு. லைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு டெப்த் வேணும். அப்போ லென்த்து, பிரெத், டெப்த் 3 டைமென்ஷன் யூனிட் லெவலில் உருவாச்சு. மல்டிபிள் லெவலில் சப்தா, நாதா, பிந்து உருவாயிடுச்சு. ஓகேங்களா? இப்போது இந்த மூமெண்ட் நாதா உருவாயிடுச்சுன்னா அது வைப்ரேஷனுக்கு சவுண்டு பார்ட்டில் வைப்ரேஷன் வித்திடும்போது சவுண்டு பார்ட்டில் வைப்ரேட் ஆகும்போது அது ஒரு பார்ட்டில் ஸ்பீடில் ட்ராவல் ஆகணும். அது ட்ராவல் ஆக ஆரம்பிச்சுன்னா டைம்னு ஒரு 4th டைமென்ஷனில் உருவாயிடுது. அப்போது இது ஒன்றுமில்லை, இந்த எனர்ஜி மூவ்மெண்ட் ரிதமெட்டிக் வேவ் நடக்கணும். அது நடந்தால் அந்த ரிதமெட்டிக் வேவ் நடக்கிற அந்த எனர்ஜி மூவ்மெண்ட் தான் வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் சக்தி இலைகள் அப்படின்னு சொல்கிறோம். இந்த சப் ஆட்டோமேட்டிக் பார்ட்டிகல்ஸாக மூலக்கூறு ஆட்டம் உருவத்துக்கு வழிவகுக்குது. அப்போது இதனால் 5th டைமென்ஷனில் ஸ்பேஸ் உருவாகுது. அப்போது ஒவ்வொரு
ஃபைனட் எலிமெண்ட்டை வந்து இந்த சிறு அதிசூக்கம் சொல்ல சிறு பொருட்கள் தான் வந்து பூதாதி ஆர் ஸ்ட்ரிங்குன்னு சொல்கிறோம். இது வந்து அவனுடைய ரெஸ்பெக்டிவ் ஷேப் எப்படி கிடைக்குதுன்னா நாற்று மூலயமா தான் கிடைக்குது. அப்போ நாற்று ரெஸ்பெக்டிவ் ஷேப் கிடைச்சி இந்த சக்தி இலைகள் வந்து அதிரும்போது அதுதான் வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் சிங்கிள் டைமென்ஷன் சொல்கிறோம். இப்போது எனி ஆப்ஜெக்டை வந்து ஒரு ஷேப்பை வச்சுக்கணுனாக்கா அது வந்து ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இயங்கணும். அதான் வந்து நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்லி சயின்டிஃபிக்காக சொல்கிறாங்க. அப்போ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் ஒவ்வொரு பொருளும் இயங்குறதுனால தான் வைப்ரேட் ஆனால தான் அதாவது அவனுடைய ஷேப்பை தக்க வச்சுட்டு இருக்குது. அப்போது இந்த மாதிரி அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் இயங்கி ஷேப்பை தக்க வச்சுக்கிறதா வந்து நாதா அப்படின்னு 7th டைமென்ஷனில் பார்த்தோம். அப்போது அந்த பேட்டர்ன் சவுண்டு வே வந்து நாதா வந்து எக்ஸிஸ்ட் ஆகும்போது அது வந்து ஸ்பேஸில் கிரியேஷனுக்கு வித்திடுது. அப்போ இந்த நாதா வந்து சிங்கிள் டைமென்ஷனாக இருந்து அதுலேருந்து வர சக்தி அலைகள் லைட்டு வந்து பூதாதியாக மாறி அது தன்மாத்திரை லெவலில் இருக்குது. தன்மாத்திரைனா சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் இந்த 5 தன்மைகளுடையது தான். அப்போது அந்த ஸ்ட்ரிங்கில் வந்து இந்த 5 தன்மைகள் இருக்குது. அப்போ மேட்டர் வந்து நத்திங் பட் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து ஒரு இடத்த வந்து தனக்குன்னு ஸ்பேஸில் தக்க வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து வாழுது. அப்போ தான் அது மேட்டர்னு சொல்கிறோம். அப்போது இந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் என்னன்னா நத்திங் பட் எனர்ஜி. அப்போ இந்த வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து இந்த மாதிரி பல பில்லியன்ஸ் ஆஃப் வைப்ரேட்டிங் ஸ்ட்ரிங் வந்து ஒன்றோட ஒன்று கூடி ஒரு இன்விசிபிள் ஃபார்மில் ஒரு க்ளவுடு மாதிரி ஷேப்பு அப்பியரன்ஸ் ஒரு ஷேப்புக்கு வரும்போது அதை வந்து நாதக்கலா அது 8th டைமென்ஷனில் வந்து மல்டி டைமென்ஷனில் வந்து ஃபார்ம் ஆகுது. அப்போ விசிபிள் க்ளோடு மாதிரி ஒரு ஷேப்புக்கு வர்றது தான் வந்து நாதக்கலா அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ இந்த நாதக்கலாவை வந்து என்னென்னா ஒரு தன்மாத்திரை ஸ்ட்ரிங்ஸ்லாம் கூட சேர்ந்த நிலை. அப்போ இது மாதிரி அட்ராக்டிங் சிமிலர் குவாலிட்டிஸ் இருக்கிற பல ஸ்ட்ரிங்ஸும் ஒன்றா சேர்த்து அது பூதாதிகள் அல்லது நுண்பூதமாக உருவெடுக்குது. அப்போது இந்த நுண்பூதம் வந்து பல பர்மிட்டேஷன் காம்பினேஷனில் சேர்ந்து அது வந்து சப்ஆட்டோமேட்டிக் பார்ட்டிகல்ஸாக வந்து மாறுது. அப்போது இந்த சப்ஆட்டோமேட்டிக் பார்ட்டிகளிலிருந்து ஆட்டம் உருவாகுது. அதை வந்து 9th டைமென்ஷனில் வந்து பிந்துன்னு சொல்கிறோம். அது மல்டிபிள் டைமென்ஷன் வந்து பிந்துன்னு சொல்லி இங்கே லைட் உருவாகிட்டு காட்சிக்கு வந்து கண்ணுக்கு புலப்படாத ஆட்டம் லெவலில் வந்து இருக்குது. அப்போ இதை மாதிரி பல ஆட்டங்கள் ஒன்றா செஞ்சு ஒரு மாலிகுல் உருவாகும்போது அந்த மாலிகுல் வந்து தன்னை தக்க வச்சு ஒரு ஸ்ட்ரக்சர்ட் வே ஷேப்பில் வந்து இருக்கும்போது அது விசிபிள் ஃபார்மாக வந்து இந்த உலகத்தில் தெரிய வர்றதான் வந்து மேட்டர். அப்போது பல ஆட்டம் கூடிய மாலிகுல்ஸ் அந்த மாலிகுல் திசுவை மாதிரி ஒரு ஷேப் எடுக்கிறது வந்து மேட்டர். அப்போ நம்ம கண்ணுக்கு புலப்படுது. இதுதான் வந்து பிந்து கலா அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இதில் வந்து அதுக்கான குணங்கள் ஷேப்பு எல்லாமே இருக்குது. இது வந்து 10th டைமென்ஷன் மல்டிபிள் டைமென்ஷனில் வந்து நடந்துடுச்சு. இது கான்சியஸ் தான் எல்லாத்தையும் இயக்கு